இதில் வந்து நம்ம ரெகுலேட்டர் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. சேஃப்டி ரோப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறையா ஃபேனில் அந்த மாதிரி தரதில்லை. பட் இந்த பிராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. 2750 வருது. ஸோ ரேட்டிங்கும் வந்து 5 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஐஆர் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. 3வது அழுத்தினோம் அப்படின்னா 1 2 3வது அழுத்திட்டு 3வது ஸ்பீடில் வந்து கீர் அப் ஆகிக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிற ஃபேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கம்பெனியோட அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஃபேனு. இது வந்து பார்த்தோம்னா இது இந்த மாதிரி ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிமோட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ரெகுலேட்டர் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ரிமோட்டே வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபேனை பொறுத்த வரைக்கும் இந்த காயில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து 3 லைன் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஒரு ஃபேனில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபேஸ் நியூட்ரல் மட்டும்தான் உள்ளே போகும். உள்ளே போய் நம்மளுக்கு வந்து உள்ளேயே வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன சிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஐஆர் சென்சார் மாதிரி தான் இது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஒரு அந்த ரிமோட் கண்ட்ரோலில் வச்சு ரன் பண்ணி பார்த்து ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஆக்சுவலாக இதோட லீஃப் பாருங்கள். ஸோ ஒயிட் கலர் தான் அவங்க வந்து லாஸ்ட்டாக வாங்கியிருந்துச்சு. ஸோ இதோட லீஃப் பேக்கிங் எல்லாமே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லீஃபு. ஸோ இந்த லீஃபை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ பாக்கெட் வந்து ஒன்று, இது வந்து நம்ம மேலே மாட்டுறதுக்கான கிளாம்ப்பு. அண்ட் அந்த கிளாம்பை வந்து நம்ம சேஃப்டியாக வந்து இதில் இது பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டி ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரோப் வந்து நில வருது. ஸோ அந்த கிளாம்ப் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ரோப்பில் வந்து நம்மளுக்கு சேஃப்டியாக நிற்கிற மாதிரி ஒரு சேஃப்டி ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் அந்த ராடு ஹப்பு வந்து நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிமோட் கிட் ஒன்று வரும். ஸோ இந்த ஸ்க்ரூ பாக்கெட்டு. ஸோ இந்த ஸ்க்ரூ பாக்கெட்டை வச்சு நம்ம இதை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ரோப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறையா ஃபேனில் அந்த மாதிரி தரதில்லை. பட் இந்த பிராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பின் வந்து எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. கிட்டாக வர்றது நம்மளுக்கு இந்த கிட்டு வந்து மேக்ஸிமம் வந்து ஃபேன் கிட்டோடு வர்றதில்லை. ஸோ இந்த சேஃப்டி ரோப் எதுக்குன்னா நம்ம வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு அந்த போல்ட்டுக்கு இது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேன் வந்து கல்லுக்கு கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி ரோப்பு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக இதை ஃபிட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் வந்து ஈஸி தான். இதை வந்து ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த கிட்டு வந்து ஃபைனலாக மேலே மாட்டுறது. இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து இந்த ஸ்க்ரூ அதுக்கு தான் கொடுப்பாங்க. இது எல்லா ஃபேன்லேயுமே வரும். எல்லா ஃபேன்லேயுமே இந்த ஒரு கிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை வந்து இதில் வச்சு லாக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி இதில் வச்சு டைட் பண்ணிட்டு இந்த ரோப் அப்படியே விட்டுடலாம். நம்ம ஃபேனை மாட்டிட்டு இதை மேலே எடுத்துகிட்டு போகணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த சேஃப்டி ரோப்பை வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இது வழியாக வந்து இந்த லாக்கை மேலே எடுத்துகிட்டு போய் இந்த கிளாம்ப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிளாம்பில் கூட நம்ம போட்டலாம். ஸோ இங்கே போட்டாலும் ஓகே, இல்லை இந்த கிளாம்பில் போட்டாலும் ஓகே. ஸோ இந்த கிளாம்ப் வந்து நம்மளுக்கு இஜெக்ட் ஆகாது. ஸோ அந்த லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக இந்த ரோப்பு வந்து இப்படி ரிட்டன் மேலே எடுத்துகிட்டு போய் ரிட்டன் கொண்டு வந்து இதில் உள்ள சொருகி இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டோம்னா இந்த சேஃப்டி ரோப் முடிஞ்சு. ஸோ இந்த சேஃப்டி ரோப்பு வந்து நீங்கள் ரொம்ப இழுத்து டைட் பண்ணணுங்கிறது கிடையாது. லைட்டாக டைட் வச்சிங்கனாவே ஓகே தான். ரொம்ப டைட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இந்த சேஃப்டி ரோப்பை. ஸோ அது சேஃப்டிக்காக மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் இழுத்து டைட் பண்ணிங்கன்னா ஃபேன் வந்து வைப்ரேஷன் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இழுத்து டைட் பண்ணாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரீயாக விட்டு டைட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ சுவிட்ச் லைன் வந்து இங்கே தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து சுவிட்ச் லைனு. ஸோ இது சுவிட்சை ஆன் பண்ணதனையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்க எஸ்ஸுங்கிறது வந்து எங்கேஜ் ஆகும். பிளிங்க் ஆகிட்டு அப்படியே வந்து ரன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது.
அப்படியே ரெண்டாவது ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்னென்னா ரிமோட் வந்து இதுதான் ரிமோட் கண்ட்ரோலு. ஸோ இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது ஐஆர் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஆர்டினரியாக நம்ம டிவி ரிசீவர்லலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு சென்சார் தான் இதுலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த எஸ்ஸுங்கிற சிம்பிள் கிட்ட தான் வந்து அந்த ஐஆர் ரிசீவர் வந்து அந்த எஸ்ன்னு ஒரு சிம்பிள் ரொட்டேட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த டெட் பாயிண்ட் அதில் தான் வந்து ஐஆரோட ரிசீவர் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இதில் ஆஃப் பட்டன் அழுத்தினோம் அப்படின்னா ஸோ அங்கே ஒரு லைட் எரிஞ்சிடும். லைட் எரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆகிடும். ஃபேன் வந்து ஆஃப் ஆகிடுச்சா, நம்மளுக்கு வந்து சுவிட்ச் ஆனில் இருந்துச்சுன்னா அந்த லைட் வந்து எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அந்த எஸ் சிம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து எரியும். நான் வந்து இதை ஆன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து அப்படியே பிளிங்க் ஆகிட்டு அப்படியே வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருது. இதுலேயே வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட் அழுத்துற பாருங்கள். ஃபஸ்ட் அழுத்துனா சிங்கிள் டைம் ஒரே டைம் பிளிங்க் ஆகிட்டு ஃபஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஒன்றில் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. ஒரே ஒரு டைம் மட்டும் ஃபஸ்ட் அழுத்துனா ஒரு டைம் மட்டும் அது பிளிங்க் ஆகிடும். ரெண்டாவது அழுத்துறேன் அப்படின்னா 2 வாட்டி ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஸோ 2 வாட்டி ஆஃப் ஆகி ஆனாச்சுன்னா அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாவது ஸ்பீடில் வந்து ஓடுது. இதே வந்து நான் 3வது அழுத்துறேன் பாருங்கள். 3வது அழுத்துனா 1 2 3 அழுத்துனதுக்கப்புறம் அடுத்த 3வது ஸ்பீடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுது. அடுத்தது 4 1 2 3 4 4வது டைம் வரும்போது ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுக்கு ஆரம்பிச்சிடுது. அடுத்தது வந்து 5வது 1 2 3 4 5. ஸோ இது வந்து ஹை ஸ்பீடு. ஸோ 6Hன்னு போட்டிருக்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 6 ஹவர்ஸு. ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டோம்னா 6 மணி நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகிட்டு அது வந்து ஆஃப் ஆயிடும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2 ஹவர்ஸுங்கிறது 2 ஹவர்ஸு. ஸோ ஸ்லீப்பிங் மோட் இது எல்லாமே. அடுத்து இது வந்து பார்த்தோம்னா ப்ரீஸ் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரீஸ் மோடில் வந்து ஸ்பீடை வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஸ்டிமுலேட்டாக கீழே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ப்ரீஸ் மோடு. ஸோ நம்மளுக்கு லைட்டாக ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு இது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைட்டாக மட்டும் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். லைட்டாக தான் டிக்ரீஸ் ஆகும் இந்த ஸ்டெப் இல்லாமல். ஸோ இந்த ரெண்டும் வந்து நம்மளுக்கு மேட்சராக தேவைப்படாது. ஸோ பேசிக்காக வந்து இந்த ரிமோட் வந்து இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபேன் மாதிரி தான். இதோட காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2750 வருது. ஸோ ஒர்த்து தான். ஸோ ரேட்டிங்கும் வந்து 5 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பிராண்டு. ஸோ நல்லா வந்து அந்த காற்றுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ரீ ப்ளோவிங்காக இருக்குது, நல்லா ஒரு காற்று வருது. ஸோ டாப் ஸ்பீடு வைக்கிற பாருங்கள், 5வது ஸ்பீடு. ஸோ டாப் ஸ்பீடு வச்சுட்டோம் அப்படின்னா டாப் ஸ்பீடில் நல்லாவே காற்று வருது. நல்லா வந்து ப்ளோவிங்காக இருக்குது. அந்த ஏர் வந்து சூப்பர் ப்ளோவிங்காக இருக்குது.